ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அரசியல் கட்சிகள் மும்முரமா அந்த பணிகள்ல இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். பரப்புரை, கூட்டணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி அரசியல் கட்சிகள் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் ஆதன் உங்களுக்காக கையில் எடுத்திருக்கோம். ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ். தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத் வாரியா மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க 2021 2024 இந்த ரெண்டு தேர்தலையும் மக்கள் வந்து எப்படி வாக்களிச்சிருக்காங்க, யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க, ஒரு பூத்ல யாருக்கு சாதகமாக இருக்கு, யார் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க, எந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு வேட்பாளராக நிற்கணும்னு நினைக்கக்கூடியவர், இல்லை அந்த தொகுதியில் இருக்கவங்க அந்த பூத்தில் இருக்கவங்க நம்ம பூத் எப்படி இருக்குன்னு நினைக்கணுன்றவங்க எல்லாருக்குமே இந்த தகவல் அப்படின்றது, இந்த அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே நம்ம டி நகர், ராயபுரம், சைதாப்பேட்டை இந்த மாதிரியான முக்கியமான தொகுதிகளுக்கு ஒரு டீடைல்டு பூத் லெவல் அனாலிசிஸை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம இன்னொரு தொகுதியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய தொகுதி ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்ல அப்படின்றது விழுப்புரம். விழுப்புரம் வந்து வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி அப்படின்னே சொல்லணும். இந்த விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாய தொழில் செய்யக்கூடிய மக்கள் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதை தாண்டி நெசவு தொழில், நகை செய்யும் தொழில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2,49,825 வாக்காளர்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க 2021 டேட்டா படி. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,22,841, பெண் வாக்காளர்கள் 1,27,024 வாக்காளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியோட அரசியல் வரலாறு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவுமே வந்துட்டு ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாறு, தேர்தல் வரலாறு கொண்ட ஒரு தொகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. 1952 முதல் தேர்தல் இருந்து இப்போ 2021 வரை 16 சட்டமன்ற தேர்தலில் இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி சந்திச்சு வந்திருக்கு. இந்த 16 வந்து திமுக 9 தடவை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க, சுயேட்சை ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இப்படி திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதியா இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே சென்னையை பத்தி நம்ம பார்த்திருக்கோம், வட தமிழகத்திலையுமே திமுக ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பறைசாற்ற விதமா தான் இந்த தொகுதியோட ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. 1952 21 வரைக்கும் நடந்த 16 சட்டமன்ற தேர்தலில் திமுக 9, அதிமுக 5, காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல திமுகவோட முக்கிய புள்ளியான பொன்முடி இங்க நிறைய முறை வெற்றி பெற்றிருக்காரு. 89 முதல் முறையா ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 91 ஒரு தோல்வி, 96, 2001, 2006 தொடர்ச்சியா 3 முறை வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில நின்று அவர் வெற்றி பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் விழுப்புரம் அப்படின்னா அதிமுக சி.வி. சண்முகம், அவர் 2011, 2016 2 முறை இங்க தொடர்ச்சியா நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்லப்படும். அதாவது 1996 இருந்து 2016 வரை இங்க நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த எம்எல்ஏ அமைச்சராகிறதுன்றதும் ஒரு கோயின்சிடன்ஸா தான் இருந்துட்டு இருந்துச்சு. 1996 இருந்து 2016 வரை இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்படின்றவர் அமைச்சராகவும் ஆகிட்டு இருந்தாரு. அது 2021 நடக்கல. 2021 தேர்தல் களம் எப்படி இருந்தது அப்படின்னா திமுக சார்பா ஆர் லக்ஷ்மணன் களமிறக்கப்படுறாரு. அதிமுக சார்பா அமைச்சராக இருந்து 2 முறை அங்கே எம்எல்ஏ நின்று வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் களமிறங்குறாரு. இவரும் லக்ஷ்மணனும் அதிமுகல இருந்து திமுகவுக்கு மாறி வந்தவர், அதிமுகவோட எம்பியா இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர். 2020 தேர்தலுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு கட்சி மாறி வர்றாரு, அதிமுக இருந்து கட்சி மாறி வர்றாரு. ஸோ இவரும் சி.வி. சண்முகமும் களத்துல இறங்குறாங்க. ஸோ இதுல திமுக ஒரு வெல் லீட் எடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். திமுகவோட ஆர் லக்ஷ்மணன் 1,02,271 ஓட்டு வாங்குறாரு. சி.வி. சண்முகம் ஏடிஎம்கே 87,403 ஓட்டு வாங்குறாரு. டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு 14,868 ஓட்டு. ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு 10,000 ஓட்டுக்கு மேல அப்படின்றது ஒரு கணிசமான வாக்கா தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் ரொம்ப ஒரு பெரிய ஹியூஜ் லீட் கிடையாது. ஒரு 50,000 60,000 வாக்குகள் வித்தியாசம் எல்லாம் நிறைய இடங்களில் ஜெயிப்பாங்க, அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு டீசென்டான ஒரு வெற்றியை ஆர் லக்ஷ்மணன் 2021 பெறாரு. ஸோ இந்த 2021 தேர்தல் நடந்து முடிஞ்ச கையோடய நமக்கு 2024 டேட்டாவும் இருக்கு. ஏன்னா அதையுமே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 2021 சொன்ன மாதிரி திமுக 1,02,271, பர்சன்டேஜ் வந்து 51.32, ஏடிஎம்கே 87,403, பர்சன்டேஜ் 43.86. 3வது இடத்துல நாம் தமிழர் வர்றாங்க. நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். 3வது இடத்துல நாம் தமிழரும் மக்கள் நீதி மையமும் நிறைய இடங்கள்ல மாறி மாறி வந்துட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2021 விழுப்புரம்ல 3வது இடம் நாம் தமிழர் 6,375 ஓட்டு, பர்சன்டேஜ்னு பார்த்தா 3.2. ஸோ இது 2024 சினாரியோ எப்படி மாறுது அப்படின்னா திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா அங்கே களமிறங்குறாங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனித்தனியாக நிற்கிறாங்க, அங்கே என்டிஏவா இல்லை. ஸோ ஏடிஎம்கே களமிறங்குறாங்க, பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அங்கே வராங்க, பிஜேபி இல்லை பாமக அங்கே வர்றாங்க. ஸோ விசிகா 78,734,
ஏடிஎம்கே 62,825, பாமக 35,679. இங்கேயுமே நம்ம பார்த்திருந்தோம் ஒரு பெரிய லீடு இல்லை, அதாவது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய லீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து 2024லையுமே நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு 26,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலையுமே வந்துட்டு ஏடிஎம்கே ரொம்பவே ஒரு டஃப் பேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதான் 2024 ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இப்போ எல்லாருக்குமே நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏடிஎம்கேவும் பிஎம்கே ஒருவேளை சேர்ந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கும், மாறி இருக்கலாமே அப்படின்னா கண்டிப்பாக மாறி இருக்கும். அதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஏடிஎம்கேவும் பாமகவும் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டிஏ ஒரு லீடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 98,504 வாக்குகள் எடுத்துருந்துருப்பாங்க. விசிகா வந்து 78,734 வாக்குகள் தான் எடுத்துருந்துருப்பாங்க. என்டிஏ இங்கே ஒரு வெல்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது இந்த இடத்துல ஒரு லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. 2024 விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியில் இவங்க ஒரு லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. இந்த கம்பேரிசன் போட்டுட்டோம் அப்படின்னா எம்என்எம் கம்பேரிசனுமே நம்ம விட முடியாது. திமுகவும் எம்என்எம்மும் 2021 தனித்தனியாக நின்றாங்க. எம்என்எம் தனியாக மக்கள் நீதி மையம் கிளம்பிறங்கி இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎம்கே இந்த இடத்துல ஒரு லீடு எடுத்திருந்தாங்க. அந்த லீடு அப்படின்றது இன்னுமே கூட வரும் அப்படின்றதான் இந்த ரிசல்ட்ஸ் காட்டுது. ஏடிஎம்கே 87,403, டிஎம்கே பிளஸ் எம்என்எம் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா 1,05,513 வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு 14,000-15,000 அப்படின்ற இந்த ரீடு வந்து ஒரு 18,000 20,000 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பஃபன், அந்த ஒரு குஷனை தான் வந்துட்டு எம்என்எம் டிஎம்கேக்கு கொடுத்துருக்கலாம், சேர்ந்துருந்தாங்கன்னா கொடுத்துருந்துருக்கும். 2024 கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா இந்த ஸ்லைட் மூலமா நமக்கு தெரியக்கூடிய ஒரு அனாலிசிஸா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே ஒரு முக்கியமான அனாலிசிஸ், ஒரு வந்து நம்ம ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்ல நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூத் லெவல் அனாலிசிஸ் தான். ஏன்னா பூத் லெவல் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஒரு பூத் லெவல்ல ஒரு எப்படி வேலை செய்யறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இன்னைக்கு விஜய்கிட்ட பலர் பேர் சொல்றாங்க, நீங்க வந்து புது பிளேயரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு கூட்டம் வந்திருக்கலாம், ஆனாலும் இந்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய இந்த உள்கட்டமைப்பு அப்படின்றது நீங்க வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியாதது அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த உள்கட்டமைப்புனா வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இந்த பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பூத் லெவல்ல இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க, எலெக்ஷன் அன்னைக்கு எப்படி வேலை பார்க்குறாங்க, அதுதான் வந்து ஒரு ரிசல்ட்ஸை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பூத் லெவல் அனாலிசிஸ் தான் ஆதன் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. 234 தொகுதிக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த அனாலிசிஸ், உங்கள் தொகுதிக்கான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த தொகுதி, அதாவது விழுப்புரம் தொகுதியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த தொகுதியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த தொகுதிக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அனாலிசிஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம விழுப்புரத்துக்கான பூத் லெவல் அனாலிசிஸ் ஃபார் 2021 அதை தான் பார்க்குறோம். இங்கே மொத்தம் 370 பூத்ஸ் இருக்குது. இந்த 370 பூத்ஸில் திமுக 241 பூத்ஸில் முதலிடம் வந்திருக்காங்க. அதிமுக 129 இடத்துல முதலிடம் வந்திருக்காங்க. தேர்ட் பிளேஸில் இருக்க நாம் தமிழர் ஒரு இடத்துல கூட முதலிடம் வர முடியல அப்படின்றதா இந்த பூத் லெவலோட ஒரு இனிஷியல் அனாலிசிஸா இருக்கு. 241 இடங்கள்ல முதலிடம் வந்திருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வெற்றிக்கும் கொண்டு போயிருக்கு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொத்தம் இருக்கக்கூடிய 370 பூத்ஸ்ல திமுகவுக்கு வந்து 144 பூத்ஸ் வந்து சேஃபா இருக்கு. அதாவது அவங்க வந்து ஈஸியா வந்து நல்ல லீட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான பூத்ஸ் அப்படின்றது 144 இருக்கு. அது அதிமுகவுக்கு வெறும் 73 பூத்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய டஃபா இருக்கக்கூடிய பூத்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுகவுக்கு 174 பூத்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. அது வந்து அதிமுகவுக்கு 265 பூத்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் சேஃபான இடங்களை அதிகப்படுத்துறீங்களோ, உங்களோட டிஃபிகல்ட்டை குறைக்கிறீங்களோ அப்படின்றத வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னும் வந்து எளிமைப்படுத்தும். அதாவது இந்த மாதிரி நம்ம டிஃபிகல்ட் அண்ட் வீக் அப்படின்றது எதன் அடிப்படையில் போடுறோம் அப்படின்ற ஒரு வந்து கேள்வி கூட வரலாம். இஃப் இன் கேஸ் இங்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்க வந்து ஈஸியா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 20% அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இன் கேஸ் வந்து ஓட்டிங் டிஃபரன்ஸ் வந்து 10% கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பகுதி அப்படின்றத சொல்றோம். இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு 144 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வெறும் 73 ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். திமுகவுக்கு வீக்கா இருக்கக்கூடிய, அதாவது டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 174 இருக்கு, அவங்களுக்கு 265 இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 இடங்களை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். திமுகவுக்கு சேஃபா இருக்கக்கூடிய டாப் 3 இடங்கள். 2021 திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய 143 ஒரு டாப் 3 சொல்ல போறோம். அதுல முதல்ல வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 201, பங்கல்குப்பம் தோப்பு காலனி பட்டை ஸ்ட்ரீட், பங்கல்குப்பம் தோப்பு காலனி மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பங்கல்குப்பம் தோப்பு காலனி டேங்க் ஸ்ட்ரீட், பங்கல்குப்பம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒத்தவடை ஸ்ட்ரீட், பங்கல்குப்பம் ராஜாக் லேஅவுட், பங்கல்குப்பம் பாண்டி மெயின் ரோட், பங்கல்குப்பம் தொப்பு நகர் காலனி நியூ. இந்த இடத்துல வந்துட்டு திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அங்கே திமுக 679 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 59 ஓட்டு தான். இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 600க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் இவங்களுக்கு டாப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 201. அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 16 மரகதபுரம் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், மரகதபுரம்
ஆடி திராவிடர் ரெசிடென்ஸ் இந்த இடத்துலையுமே திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 611 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 238 ஓட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 350 ஓட்டுக்கு மேலே டிஎம்கே லீடில் இருக்கிறனால இதுவும் அவங்களுக்கு ஒரு சேஃபான இடத்துல வருது. அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 98 விழுப்புரம் வார்டு 15 அருந்ததியர் காலனி, விழுப்புரம் வார்டு 14 வரதப்பன் தோப்பு. இந்த இடத்துலையுமே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 582 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே வெறும் 158 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரிய வருது திமுகக்கு இருக்கக்கூடிய ஒரு 144 சேஃபான இடங்களில் நம்ம ஒரு 3 சேஃபான இடத்த மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய 144 இடத்துலையுமே நமக்கு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணலாம். இப்போ திமுகக்கு இருக்கக்கூடிய டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு 3 இடங்களை நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அதிமுகக்கு டாப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க 73 இடங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் டாப் 3 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 178 சேமதனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரீட், சேமதனூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சேமதனூர் விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க 589 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக வெறும் 182 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் அதிமுகக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல டாப்பில் வருது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 6 காப்பூர் கெங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் மெயின் ரோடு, காப்பூர் முருகன் கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் மாரியம்மன் கோயில் லேன், காப்பூர் பஜனை கோயில் லேன், காப்பூர் வெஸ்ட் ஸ்ட்ரீட், காப்பூர் 61 ஸ்ட்ரீட், காப்பூர் 62 ஸ்ட்ரீட், காப்பூர் பஜனை கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் மிடில் ஸ்ட்ரீட், காப்பூர் மெயின் ரோடு, காப்பூர் நாட்டாமை ஸ்ட்ரீட். இந்த ஜோன் அதாவது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 6லையுமே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கே 581 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக வெறும் 262 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு டாப்பாக வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமா வருது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 5 காப்பூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் ஏரிக்கரை ஸ்ட்ரீட், காப்பூர் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் வெஸ்ட் ஸ்ட்ரீட், காப்பூர் வெஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், காப்பூர் காட்டுக்கோட்டை, காப்பூர் பஜனை கோயில் ஸ்ட்ரீட், காப்பூர் பெருமாள் கோயில் கிராஸ் ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு அதிமுகவுக்கு டாப்பாக வரக்கூடிய இடமா தான் வருது. ஏன்னா அவங்க 569 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக 315 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஒரு 250 ஓட்டுக்கு மேலே ஏடிஎம்கே இந்த இடத்துல லீடாக இருக்கிறனால அவங்களுக்கு டாப்பாக வரக்கூடிய ஒரு 3 இடமா இது அமையுது. ஸோ இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது இவங்க ரொம்ப ஈஸியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இடத்த நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி டிஃபிகல்ட்டான இடம்ன்றது தான் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய. ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம கவனமாக பார்த்தோம்னா இதை டிஃபிகல்ட்ல இருந்து நம்ம சேஃப் ஆகலாம். இந்த இடத்துல லீடை இன்னும் அதிகப்படுத்தலாம். அந்த லீட் அதிகப்படுத்துவதன் மூலமா நமக்கான வெற்றியை ஈஸியாக பெற முடியும் அப்படின்ற மாதிரியான அனாலிசிஸ் தான் இதுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இந்த டிஃபிகல்ட்டான அதாவது வீக்காக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. இவங்களுக்கு திமுக 174 இருக்கு, அதிமுக 265 இருக்கு. ஃபர்ஸ்ட் திமுக இருக்கக்கூடிய டாப் 3 வீக் இடங்களை பார்க்கலாம். ஸோ திமுகக்கு வீக்காக இருக்கக்கூடிய இடங்களை முதல்ல வர்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 180 பில்லூர் சவுத் ஸ்ட்ரீட், பில்லூர் பாரதி ஸ்ட்ரீட், பில்லூர் மிடில் ஸ்ட்ரீட், பில்லூர் முருகப்பாளையா ஸ்ட்ரீட். இந்த இடத்துல திமுக ரொம்ப வீக்காக இருக்காங்க. வெறும் 113 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே 525 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்றது 400 ஓட்டுக்கு மேலே இருக்கு. திமுக ஆட்கள் கவனிக்க வேண்டிய ஒரு போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது 180. அதே மாதிரி போலிங் ஸ்டேஷன் நம்பர் 178 சேரதனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரீட், சேரதனூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சேரதனூர் விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே திமுக ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. 182 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே 589 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இங்கேயும் டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு 400க்கு மேலே இருக்குது. அப்படின்றதுனால இதுவுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு போலிங் ஸ்டேஷன். இதில் தேர்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 12 பெரும்பாக்கம் துர்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் கெங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் ஒத்தவடை ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட். இதுவுமே டிஎம்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே வெறும் 105 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 454 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு 349 இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் திமுகவுக்கு கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள். மொத்தம் 174 அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதில் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு 3 இடத்த மட்டும் நம்ம எடுத்து பேசியிருந்தோம். இப்போ திமுகவுக்கு டாப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டோம்னா இப்போ அதிமுகவுக்கும் பார்க்கணும். அதிமுகவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, 265 இருக்குது. இந்த டிஃபிகல்ட்டான இடங்களை அவங்க குறைக்க தான் அந்த லீடு அப்படின்றது குறையும். ஸோ இவங்க வெற்றி பெறதுக்குமான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதிமுக இழந்த இந்த தொகுதியை மீட்கணும் அப்படின்னா இந்த டிஃபிகல்ட்டான இடங்களில் அவங்க நிறைய வேலை செய்யணும். அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு டாப் 3 தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் முதல்ல வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 201 பானங்குப்பம் தோப்பு காலனி பட்டை ஸ்ட்ரீட், பானங்குப்பம் தோப்பு காலனி மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பானங்குப்பம் தோப்பு காலனி டேங்க் ஸ்ட்ரீட், பானங்குப்பம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒத்தவடை ஸ்ட்ரீட், பானங்குப்பம் ரசாக் லேஅவுட், பானங்குப்பம் பாண்டி மெயின் ரோட், பானங்குப்பம் தொப்பு நகர், தொப்பு காலனி நியூ. இந்த இடத்துல அதிமுக ரொம்பவே வீக்காக இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே 679 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே 59 ஓட்டு தான். டிஃபரன்ஸ் அப்படின்றது 620 இருக்குது. இதில் செகண்ட் வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 93 விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 15 ஜிஆர்பி ஸ்ட்ரீட். இது ரொம்பவே அதிமுக கவனிக்க வேண்டிய இன்னொரு இடம். ஏன்னா திமுக 522 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 108 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இதில் தேர்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 98 விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 15 அருந்ததியர் காலனி, விழுப்புரம் வார்டு 14 வரதப்பன் தோப்பு.
இந்த இடம் வந்து ஏடிஎம்கேக்கு ரொம்பவே ஒரு வீக்கான இன்னொரு இடமா இருக்கு. ஏன்னா டிஎம்கே 582 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே வெறும் 158 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு 424 இருக்கு. ஸோ இதுதான் 2021க்கான அனாலிசிஸ் வந்து டிஎம்கே எங்கெங்கெல்லாம் சேஃபா இருக்காங்க, எத்தனை இடத்துல சேஃபா இருக்காங்க, அதிமுக எங்கெல்லாம் சேஃபா இருக்காங்க, எங்கெல்லாம் வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு டீடைல் அனாலிசிஸ் இருக்கு. அதுல வெறும் ஒரு டாப் 3 இடத்தை மட்டும் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய 370 பூத்லையும் எப்படி வந்து நிலைமை இருக்கு, இதுல வந்து இது மட்டும் இல்ல, வெறும் ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட் அந்த மாதிரி மட்டும் இல்லாம ஃபேவரபிள் பேட்டில் கிரவுண்ட் நம்ம வந்து கிரைட்டீரியா வச்சிருக்கோம். இதை தாண்டி பிலோ 100 ஓட்ஸ் எங்க இருக்கு, 100 to 200 ஓட்ஸ் எங்க இருக்கு, 500க்கு மேல எங்கெல்லாம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட கிரைட்டீரியா வின்னர் அண்ட் ரன்னருக்கு நம்ம இங்க போட்டு வச்சிருக்கோம். இதை பத்தின ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 2021 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2024 விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் சட்டமன்ற பகுதிக்கான டேட்டாவை தான் நம்ம இங்க பார்க்குறோம். மொத்தம் டோட்டல் பூத் அப்படின்றது 289 இருக்கு. இதுல விசிகா நின்றுருந்தாங்க. இந்தியா கூட்டணியில விசிகாக்கு இந்த பகுதி வழங்கப்பட்டிருந்தது. இதுல 176ல விசிகா முதலிடம் வர்றாங்க, அதிமுக 81 இடங்கள்ல முதலிடம் வர்றாங்க, பாமக கொடுத்திருந்தாங்க, இந்தியாவில் வந்து பாமக கொடுத்திருந்தாங்க, அவங்க 32 இடங்கள்ல முதலிடம் வர்றாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஸ்ப்ரெட்டாகவே தான் இருக்கு, எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டீடைல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு இந்த டீப் லெவலுக்கு அனாலிசிஸ் வரோம். மொத்தம் இருக்கக்கூடிய 289ல விசிகாக்கு 94 இடங்கள் சேஃபா இருக்கு, 150 இடங்கள் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. இதுவே ஏடிஎம்கேக்கு 31 இடங்கள் தான் சேஃபா இருக்கு, 214 இடங்கள் டிஃபிகல்ட்டா இருக்கு. மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய பாமகக்கு வெறும் 20 இடங்கள் தான் சேஃபா இருக்கு, 250 இடங்கள் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸே உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொடுத்துரும். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேஃபா இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்களோட ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கு, அவங்களோட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுதான் 94, 31, 20 இதுதான் இவங்களோட சேஃபான ஏரியாவா இருக்கு. ஸோ டிஃபிகல்ட்டியுமே நம்ம சொல்லிட்டோம். இதுல இவங்க எந்தெந்த இடத்துல டிஃபிகல்ட்டா இருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சேஃபா இருக்காங்க அப்படின்றதான் இந்த அனாலிசிஸ்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ முதல்ல விசிகா 94 இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு டாப் 3 இடத்தை மட்டும் எடுத்து பார்த்தலாம். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 212 சாலையம்பாளையம் காலன் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் வள்ளுவர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓம் சக்தி கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் முருகன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் மந்தைவெளி, சாலையம்பாளையம் பெருமான் தோப்பு, சாலையம்பாளையம் அழகன்மேலு. இந்த இடத்துல வந்துட்டு விசிகா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 716 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே வெறும் 184 ஓட்டு தான். ஸோ விசிகா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அடுத்த இடம் சொல்லி பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 185 பில்லூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பில்லூர் கால்வீட்டு ஸ்ட்ரீட், பில்லூர் நியூ காலனி, பில்லூர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், பில்லூர் டேங்க் ஸ்ட்ரீட், பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், பில்லூர் நியூ காலனி, பில்லூர் ரோடு ஸ்ட்ரீட், பில்லூர் நியூ ஸ்ட்ரீட். இந்த இடத்துல வந்துட்டு விசிகா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா விசிகா 696 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே வெறும் 302 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ விசிகா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அடுத்த இடம், அதாவது டாப் 3ல இருக்கக்கூடிய தேர்ட் பொசிஷன்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 170 விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 முருகன் கோயில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 ஈஸ்ட் ஸ்ட்ரீட், நார்த் ஸ்ட்ரீட், மிடில் ஸ்ட்ரீட், சவுத் ஸ்ட்ரீட், சவுத் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 பில்லூர் ஸ்ட்ரீட். இந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு விசிகா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது 170வது பூத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விசிகா 669 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே 203 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது விசிகாவோட நிலைமை. 94 இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு 3 மட்டும் எடுத்து நம்ம இங்கே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதிமுக 31 இடங்களில் தான் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த 31ல் வரக்கூடிய டாப் 3 நம்ம இங்கே பார்த்துடலாம். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 48 விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 பல்லா ஸ்ட்ரீட், விழுப்புரம் வார்டு 28 மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 மெயின் ரோட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 மேட்டு ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 நியூ நகர், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 பார்பர் ரெசிடென்ஸ், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 28 மீனாட்சி நகர். இந்த இடமே வந்துட்டு அதிமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அதிமுக 538 ஓட்டு வாங்கியிருக்காங்க, விசிகா வெறும் 238 ஓட்டு தான் ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க. பிஎம்கேவும் ரொம்ப ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க, 251 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதிமுக இங்கே நல்ல லீடு எடுத்திருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால அவங்களுக்கு இது டாப்ல வருது. அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 213 சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் மேட்டு ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் ஒலக்கூர் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் பல்லா ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் பிடாரி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரிப்பாளையம் ஸ்கூல் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் கழுங்கல் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓட்டேரிப்பாளையம் மன்னியர் ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதிமுக 530 ஓட்டு வாங்கியிருக்காங்க, விசிகா வெறும் 116 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்குது. அதுக்கு அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 12 பெரும்பாக்கம் துர்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் கங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் அண்ட் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் ஒத்தவாடை ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதிமுக 499 ஓட்டு வாங்கியிருக்காங்க,
பிஎம்கே 338 ஓட்டு வாங்கியிருக்காங்க, விசிகா 134 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது அதிமுகவுக்கு டாப்பாக வரக்கூடிய 3 இடங்கள்ல நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து இங்கே பாமகவும் ஒரு 20 இடங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 20 இடங்கள்ல வரக்கூடிய முதல் 3 இடத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 156, ஐயன்கோவில்பட்டு ஒத்தவடை, ஐயங்கோவில்பட்டு முத்துப்பாளையம் கீழ் ஸ்ட்ரீட், ஐயங்கோவில்பட்டு முத்துப்பாளையம் கங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், ஐயங்கோவில்பட்டு முத்துப்பாளையம் ஹைஸ்கூல் ஸ்ட்ரீட், ஐயங்கோவில்பட்டு முத்துப்பாளையம் வார்டு 3 கீழ் முத்துப்பாளையம் ரோடு, ஐயங்கோவில்பட்டு முத்துப்பாளையம் ஓம் சக்தி நகர் இபி காலனி, ஐயங்கோவில்பட்டு முத்துப்பாளையம் திருமால் மூர்த்தி நகர். இந்த இடமே வந்துட்டு பிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா பிஎம்கே அங்கே 553 ஓட்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்திருக்கக்கூடிய ஏடிஎம்கே 292 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு டாப்பாக வரக்கூடிய ஒரு போலிங் ஸ்டேஷனாக இருக்குது 156. அடுத்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் 225, ஏகே குச்சிப்பாளையம் அரசமங்கலம் முருகன் கோயில் ஸ்ட்ரீட், ஏகே குச்சிப்பாளையம் அரசமங்கலம் பல்வாடை ஸ்ட்ரீட், ஏகே குச்சிப்பாளையம் அரசமங்கலம் பஜனை கோயில் ஸ்ட்ரீட், ஏகே குச்சிப்பாளையம் அரசமங்கலம் மேட்டூர் ஸ்ட்ரீட், ஏகே குச்சிப்பாளையம் அரசமங்கலம் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், ஏகே குச்சிப்பாளையம் அரசமங்கலம் பாடசாலை ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு பிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அவங்க 452 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே வெறும் 316 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த இடம் அவங்களுக்கு செகண்டாக வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதுக்கடுத்து தேர்ட் வரக்கூடிய இடம் 187, போலிங் ஸ்டேஷன் நம்பர் 187, தொடர்ந்தனூர் வள்ளலார் நகர், தொடர்ந்தனூர் மேட்டூர் ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் மிடில் ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் ஐயனார் கோயில் ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் ஸ்கூல் ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் தனலட்சுமி ஸ்ட்ரீட், தொடர்ந்தனூர் எஸ்டிகே நகர், தொடர்ந்தனூர் ராகவேந்திரா நகர், தொடர்ந்தனூர் மருதம் நகர், தொடர்ந்தனூர் அருப்பா நகர். இந்த இடமும் வந்துட்டு பிஎம்கேக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். வந்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 187, பிஎம்கே 432 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே 272 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2024 இருக்கக்கூடிய 289 பூத்ஸில் விசிகே எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதில் உங்களுக்கு டாப் 3 இடங்கள் என்ன, ஏடிஎம்கேவோட டாப் 3 இடங்கள் என்ன, பாமகவோட டாப் 3 இடங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே 2021 அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம், அவங்க டாப் 3 இடங்களை எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னா இந்த டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே டிஃபிகல்ட்டுன்றது அந்த ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ இந்த டிஃபிகல்ட்டில் டாப் 3 எங்கே ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்ற இடங்களை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அதுதான் அவங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்குது. முதல்ல விசிகா எங்கே ரொம்ப டாப்பாக வீக்காக இருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். அதில் முதல்ல வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 213, சாலையம்பாளையம் ஒட்டேரிப்பாளையம் மேட்டூர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரிப்பாளையம் ஒலக்கூர் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரியம்பாளையம் பல்லா ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரியம்பாளையம் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரியம்பாளையம் பிடாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரியம்பாளையம் ஸ்கூல் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரியம்பாளையம் கலுங்கல் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஒட்டேரியம்பாளையம் வன்னியர் ஸ்ட்ரீட். இந்த இடம் அப்படின்றது விசிகாவுக்கு ரொம்ப ஒரு வீக்கான இடமா வந்து அமைது. ஏன்னா விசிகா இங்கே 116 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே 530 ஓட்டு வாங்கியிருக்காங்க, பிஎம்கே 296 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல விசிகே லீடு எடுத்திருந்தாலும் இந்த போலிங் ஸ்டேஷன்ன்றதுல அவங்க தேர்ட் பொசிஷன் வர்றாங்க அப்படின்றத ரொம்ப கவனிக்க வேண்டியும். அதனால தான் அது வந்து அவங்களுக்கான வீக்கான இடங்கள்ல முக்கியமான இடமா வருது. விசிகா அடுத்து வீக்காக இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது 12, பெரும்பாக்கம் துர்கை அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் கங்கை அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் அண்ட் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் ஒத்தவடை ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கம் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே விசிகா ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்க வந்து தேர்ட் பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏடிஎம்கே 499 ஓட்டில் ஃபர்ஸ்ட்லையும், பிஎம்கே 338 ஓட்டில் செகண்டு, விசிகா 134 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பூத் அப்படின்றது விசிகாவுக்கு ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத். அப்படியே வந்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 3, தேலி கல்பட்டு ரோட், தேலி அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட், தேலி அரகரா ஸ்ட்ரீட், தேலி வெஸ்ட் ஸ்ட்ரீட், தேலி பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், தேலி காந்தி நகர், தேலி நாயுடு ஸ்ட்ரீட், தேலி ரோடு ஸ்ட்ரீட், தேலி அசரி ஸ்ட்ரீட், சாணிமேட்டு ஸ்ட்ரீட், தேலி சவுத் ஸ்ட்ரீட், தேலி ஐயனார் கோயில் ஸ்ட்ரீட், தேலி லேன் ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு விசிகாவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா விசிகா 152 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே தேர்ட் பொசிஷனுக்கு தான் வராங்க. ஏடிஎம்கே 456, பிஎம்கே வந்து 415. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஓட்டு அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. விசிகா ரொம்பவே வீக்காக இருக்காங்க அப்படின்றதான் இந்த அனாலிசிஸில் காட்டுது. ஸோ ஒரு தொகுதி அப்படின்றது நம்ம ஜெயிச்சிருந்தாலும் ஒரு 20,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரியான மைன்யூட்டான டேட்டா தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த பூத்தில் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம அந்த மொத்த தொகுதியில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துருக்கலாம். ஆனால் இந்த பூத்தில் நம்ம தேர்ட் பிளேஸ் வரோம் அப்படின்ற மாதிரியான அவேர்னஸ் தான் ஒரு கட்சிக்கு தேவைப்படும், ஒரு கட்சிக்கான அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் தேவைப்படும். அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இப்போ விசிகாக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடத்த பார்த்துட்டோம். அதே மாதிரி அதிமுகக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் முதல்ல வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 212, சாலையம்பாளையம் காலன் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் வள்ளுவர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓம் சக்தி கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் முருகன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் மந்தவெளி, சாலையம்பாளையம் பெருமான் தோப்பு, சாலையம்பாளையம் அழகன்மேடு. இந்த இடத்துல அதிமுக ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏன்னா அதிமுக 184 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, விசிகா 716 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்றது 500க்கு மேலே இருக்குது. ஸோ இது இடம் அதிமுக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அதுக்கடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் நம்பர் 205, பாடாங்குப்பம் நரிக்குறவர் காலனி,
பானாங்குப்பம் ஓல்டு காலனி, பானாங்குப்பம் வள்ளுவர் ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் நியூ காலனி முருகன் கோயில் ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் தோப்பு காலனி பங்களா ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் நியூ காலனி, பானாங்குப்பம் கர்ணம் ஜெகதீசன் நகர், பானாங்குப்பம் ஓம் சக்தி சாம்ராட் நகர். இந்த இடமே அதிமுகக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான இடம் தான். ஏன்னா விசிகா 608 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 129 தான் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த வரிசையில் வரக்கூடிய அடுத்த போலிங் ஸ்டேஷன் 204, பானாங்குப்பம் தோப்பு காலனி பட்டை ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் தோப்பு காலனி மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் தோப்பு காலனி டேங்க் ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் வெட்னஸ்டே ஹாஸ்பிட்டல் ஒத்தவடை ஸ்ட்ரீட், பானாங்குப்பம் ராஜாக் லே அவுட், பானாங்குப்பம் பாண்டி மெயின் ரோட், பானாங்குப்பம் தோப்பு நகர் காலனி. இந்த இடமே வந்துட்டு அதிமுகக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு இடமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க வெறும் 84 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, விசிக்கு 557 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 473 ஓட்டு இருக்குது. ஸோ இந்த 214 டிஃபிகல்ட்டில் ஒரு டாப் 3 இடத்த நம்ம ஏடிஎம்கேக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பிஎம்கேக்கும் 250 வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதில் ஒரு டாப் 3 இடத்த நம்ம பார்க்கலாம். 2024 பாமக வீக்காக இருக்கக்கூடிய 3 இடங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வருது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 212, சாலையம்பாளையம் காலான் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் வள்ளுவர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் ஓம் சக்தி கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் முருகன் கோயில் ஸ்ட்ரீட், சாலையம்பாளையம் மந்தைவெளி, சாலையம்பாளையம் பெருமான்தோப்பு, சாலையம்பாளையம் அழகன்மேடு. இந்த இடத்துல பாமக ரொம்பவே வீக்காக இருக்காங்க. ஏன்னா வெறும் 14 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இந்த பூத்தில். முதலிடத்தில் இருக்கக்கூடிய விசிகா 216 ஓட்டு, ஏடிஎம்கே 184 ஓட்டு. முதலிடத்துக்கு இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ்ன்றது 202 ஓட்டு. வெறும் 14 ஓட்டுன்றது ரொம்பவே கன்சர்ன் பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பாமக ரொம்பவே வீக்காக இருக்கக்கூடிய இடங்களில் முதல்ல வருது 212. அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 185, பில்லூர் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பில்லூர் கல்வேட்டு ஸ்ட்ரீட் நியூ காலனி, பில்லூர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், பில்லூர் டேங்க் ஸ்ட்ரீட், பில்லூர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், பில்லூர் நியூ காலனி, பில்லூர் ரோட் ஸ்ட்ரீட், பில்லூர் நியூ ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே பாமக ரொம்ப வீக்காக இருக்காங்க. இங்கே வெறும் 12 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, விசிக்கு 696 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ எவ்வளோ பின்தங்கி இருக்காங்கன்றதை இந்த நம்பர்ஸே நமக்கு காட்டுது. ஸோ அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் நம்பர் 170, விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 முருகன் கோயில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 ஈஸ்ட் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 நார்த் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 மிடில் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 சவுத் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 சவுத் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், விழுப்புரம் முனிசிபாலிட்டி வார்டு 42 பில்லூர் ரோடு. இந்த இடத்துலையுமே விசிகா ரொம்ப வீக்காக இருக்காங்க, வெறும் 17 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே பாமக ரொம்ப வீக்காக இருக்காங்க, வெறும் 17 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய விசிகா 669 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் பாமக ரொம்பவே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 இடங்கள். ஸோ 2024 ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு பார்ட்டியுமே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எங்கெல்லாம் அவங்க வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, அவங்க கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள் எது எது அப்படின்ற மாதிரியான ஒரு டாப் 3 இடங்களை மட்டும் எடுத்து சொல்லியிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய முழு அனாலிசிஸ் வேணும், 21, 24 2 எலெக்ஷன்ஸுக்குமான எல்லாருக்குமான டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூத் லெவல் அனாலிசிஸோட மொத்த அனாலிசிஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓட்டர் டர்ன் அவுட் வாக்குப்பதிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விழுப்புரத்தில் 2021 77.80% வாக்குப்பதிவு இருந்திருக்கு. 2024 விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் சட்டமன்ற பகுதியில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 74.24% இருந்திருக்கு. ஸோ இந்த இடங்களில் ஒரு நல்ல ஓட்டர் டர்ன் அவுட் தான் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஏன்னா சென்னை, டி நகர் மாதிரியான இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது 55, 60க்கு கீழே எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது படிக்கும் மக்கள் பெரும்பாலும் இல்லாத உழைக்கும் மக்கள் இருக்க இடங்கள்ல வாக்குப்பதிவு அப்படின்றது அதிகமாக இருந்துட்டு இருக்கதான் தமிழ்நாடு வரலாறாக இருந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியுது. விழுப்புரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விவசாய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி நெசவு தொழில் மக்கள் வந்து இருக்காங்க, நகை செய்யும் தொழில் செய்யக்கூடிய மக்களும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக பிற மாவட்டங்களுக்கோ பிற மாநிலங்களுக்கோ போய் வேலை தேட வேண்டிய ஒரு இடம் சுச்சுவேஷன் இருக்கு. அதனால இங்க ஒரு சிறு திருமணங்களோ இங்க ஐடி பார்க்ஸ் மாதிரியான விஷயங்களும் கொண்டு வரணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நீண்ட கால கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரசின் நலத்திட்டங்கள் நிறைய சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இங்க கேம்பெயின் அப்படின்றது பெரும்பாலும் ஒரு டோர் டு டோர் கேம்பெயினா தான் இருக்க வேண்டிய அவசியமாகவும் இருக்கு. ஏன்னா உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, விவசாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் அப்படின்றது எந்த அளவில் வந்து எடுபடும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க டோர் டு டோர் கேம்பெயின் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றதும் நம்ம அனாலிசிஸ்ல பார்க்குறோம். 2021, 2024 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியோட மொத்த அனாலிசிஸையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்துருந்தோம். இந்த தொகுதிக்கான ஒரு முழு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணலாம். இந்த தொகுதியை தாண்டி மற்ற தொகுதிகளுக்குமே ஆதன் உங்களுக்கு இதை பிரத்யேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டோம். இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கான அனாலிசிஸோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.